போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு சமூகம், பெண்களுக்கு அடிமையான ஒரு கூட்டம், ஊருடைய கட்டுப்பாடு மீறுகிற ஒரு கூட்டம், நிர்வாகத்துக்கு அடங்காத, பாடசாலை அந்த ஆசிரியர் குலாமுக்கு கட்டுப்படாத, ஊருடைய பெருமதியை விளங்காத ஒரு கூட்டம் நடமாறுகிற இந்த காலத்துல நாங்க புள்ள வளர்க்கிறோம். பயங்கரமான காலம். இன்று நம்முடைய ஒரு சில இளம் சமூகத்தை வைத்து நம்முடைய சமூகத்தை மிக அடிமட்டத்துக்கு அதான் மட்டம் தட்டி பேசுகிற பிற சமூகங்கள். தொழுக வீதத்தை பார்த்தா இளம் சமூகத்தினுடைய தொழுக வீதம், குர்ஆன் ஓதுற வீதம், 100 வாலிபர்களை நேர நிப்பாட்டி வச்சு 100 வாலிபர்களுக்கு சூரா ஃபாத்திஹா ஓத சொன்னா எத்தனை பேர் தெளிவாக ஓதுவாங்க? எத்தனை பேர் குர்ஆன் ஓதுவாங்க? எத்தனை பேர் அத்தஹியாத் ஓதுவாங்க? எத்தனை பேர் முறையாக தொழுவாங்க? அதில் எத்தனை பேர் சுபஹ் தொழுதிருப்பாங்க? கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு சமூகம் உருவாகிற ஒரு காலம். அதனால எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல அவர்கள் விடயத்துல நாங்க பெரிய பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் விசாரிப்பான். பிள்ளைகளுடைய அமானிதத்தை பத்தி எங்களிடத்துல கேட்க போறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். பிள்ளைகள் சருகி போற நேரம் அந்த பிள்ளைகளை நாங்க பராமரிக்கணும். அடுத்த ஒரு விடயம் தான் தஃப்ரீகுல் அவ்காத்திலஹும், அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நேரம் கொடுக்கணும். விசேஷமாக வாப்பா தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க நேரம் கொடுக்கணும். சம்பாதிக்கிறது பொறுப்பு, ஊருடைய ஏராளமான கடமைகள் இருக்கும், குடும்பத்துடைய ஏராளமான பொறுப்புகள் அவர் சுமந்திருப்பார். ஆனாலும் தான் பெற்ற பிள்ளைகளை தானாக வளரட்டும் என்றோ அல்லது மற்றவர்கள் பார்த்து கொள்வார் என்றோ எந்த நம்பிக்கையோடும் வாழ முடியாத ஒரு காலம். அதனால பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பராமரிக்கணும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பெற்றோர்கள் அதாவது கவனிக்க வேண்டும். விசேஷமாக வாப்பா நேரம் கொடுக்கணும். தொழிலுக்கு நேரம் கொடுக்கிற மாதிரி, தன்னுடைய உடற்பயிற்சிக்கு நேரங்களை கொடுக்கிற மாதிரி, தன்னுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துற மாதிரி, தன்னுடைய ஏனைய பொறுப்புகளுக்கு நேரங்களை கொடுத்து அதை சரியாக செய்து அதுல நல்ல பேரை வாங்குற மாதிரி பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும். சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை வாப்ப படிக்கணும். பிள்ளைகளுடைய சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை பார்க்கணும். பிள்ளையுடைய ஆடையை பார்க்கணும். பிள்ளையுடைய பேச்சை பார்க்கணும். பாடசாலை போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், என்ன வாப்பா படிச்சீங்க, இன்னைக்கு என்ன பாடம் நடந்தது, அதுல சில சுருக்கங்களை உங்களுக்கு சொல்லலாமா? குர்ஆன் மதரசாக்களுக்கு போய் வந்த பிள்ளைகள்கிட்ட ஹதீஸ் படிச்சீங்களா, ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுங்க, ஒரு துவாவை சொல்லுங்க. சில பிள்ளைகள் அவளோட வர்றாங்க, நான் படிச்சதை என் வாப்பாக்கு சொல்லி காட்டணும், என் உம்மாக்கு சொல்லி காட்டணும். வீட்டுல உம்மாவும் இல்ல வாப்பவும் இல்ல, அல்லது உம்மா பிசி வாப்பா வீட்டுலே இல்ல. காலையில போன வாப்பா புள்ள எலும்புறத்து முன்னால வீட்டுல இருந்து போன வாப்பா புள்ள தூங்கின பின்னால வீட்டுக்கு வராரு. மாத கணக்கு பிள்ளையுடைய குரல் கேட்காம, பிள்ளையுடைய முகம் பார்க்காம வீட்டுக்குள்ள வாப்ப தங்கி கொண்டிருக்கிறாரு, உறங்கி கொண்டிருக்கிறாரு. புள்ளட குரல் கேட்கல. ஒரு புள்ளைக்கு ஒரு புடி சாப்பாடு ஊட்டி விடாத வாப்பமார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அந்த மலல மொழிகளை கேட்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லாத பெற்றோர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பாதிப்பது என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. இன்னைக்கு நாங்க வாழ்க்கையை வெறுமனே சம்பாதிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழுவதற்காக சம்பாதிப்பதா, சம்பாதிப்பதற்காக வாழுவதா என்ற வித்தியாசம் தெரியாம சமூகம் வாழுகிறது. பிள்ளைகள் வளர்றாங்க, வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் தானாக வளர்றாங்க. எத்தனையோ மோசமான நடவடிக்கைகள் வாப்ப கண்டு கொள்றாரு இல்ல, அதை உம்மக்கும் திருத்த முடியாது. உடுப்புடைய ஒழுக்கம் இல்ல, பேச்சுடைய ஒழுக்கம் இல்ல, சாப்பாட்டுடைய ஒழுக்கம் இல்ல, மூத்தவர்களை மதிக்க தெரியாது, வித்தியாசமான பேச்சுகள், வித்தியாசமான உறவுகள். இதை யார் பார்க்கிறது? 16-17 வயசுக்கு பிறகு வாப்பாவை விட மகன் ஒசரம், தலையில டை அடிச்சு அந்த கருப்பு முடிகள் எல்லாம் 4 கலர்ல, கையில ஒரு செயின், களத்துல ஒரு மாலை, வித்தியாசமான ஒரு உடுப்பு உடுத்து கொண்டு ஒரு வித்தியாசமான தோட்டத்துல வீட்டில் இருக்கிற மகன். இப்பதான் வாப்பாக்கு ஞானம் பிறக்குதோ, இது ஏண்ட புள்ள, ஆனா இவன் எனக்கு பிறக்க வேண்டிய புள்ள இல்ல மாதிரி இருக்குது, இது ஏண்ட வீட்டுல வளர்ற புள்ள இல்ல மாதிரி இருக்குது. இவன் நடவடிக்கையை பார்த்தா பயங்கரம். எங்கட மானத்தை கப்பலேத்தி கரை ஒதுக்கிடுவான். அதனால ஓடி வாராரு ஹசரத் கிட்ட, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, ஓதி பாருங்க, கொஞ்சம் என்னமாவது சொல்லுங்க. 16 வருஷம் என்ன செஞ்சீங்க?
18 வருடங்களாக என்ன செஞ்சீங்க? உங்களோட வீட்டுக்குள்ள வளர்ந்த புள்ள இப்படித்தான் வளர்கிறான் என்று தெரியாதா? ஒரு கவிஞர் சொல்லுகிறாரு, ஒரு மரம் முளைக்கிற பொழுது அது வளைந்தால் அது முளையுடைய ஆரம்பத்தில் நேராக்கின அது நேராகும், அப்படியே விட்டு விட்டால் அது ஒரு நாளும் அதை நேராக்க முடியாது, அது நெருப்புக்குத்தான் சொந்தமாகும், அதனால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். பிள்ளைகள் வளர்ற நேரம் அவர்கள் சில அதாவது பொருத்தமில்லாத பழக்கங்களை உள்வாங்குகிற நேரம் அது ஆரம்பத்தில் திருத்தலாம். 16-18 வயசு சொன்னா ஒரு நாளும் கேட்டுக்கொள்ள மாட்டான். ஓதி பாக்குறல்ல, 5 இன்ச்சு ஆணிய தலையில் அடிச்சாலும் திருந்தாத காலம் அது, திருந்தாத காலம். பாப்பாவை உம்மாவை ஊர மதிக்காத காலம். அவனுக்கென்று வேறொரு கொள்கையை, வேறொரு மார்க்கத்தை, வேறொரு நடவடிக்கையை, வேறொரு போக்க உள்வாங்கின காலத்திலே நாங்க கவலைப்பட்டு வேலல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நேரம் கொடுக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். வாப்ப முன்மாதிரி அடிக்கணும். வாப்ப 80 ஸ்பீட்ல ஓதினா புள்ள 120 ஸ்பீட்ல ஓடி எத்தனையோ பேருடைய ஆரோக்கியத்துக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பான். வாப்பா புள்ளையோட பைக் ஓட்டுறத கூட வாப்பா பார்க்கணும். நீ ஏன் இப்படி ஓட்டுறாய்? நீ ஏன் இவ்வளவு தடுமாறுறாய்? ஏன் இவ்வளவு தீவிரம்? ஏன் இவ்வளவு அவசரம்? உனக்கு என்ன? ஊரில் எத்தனையோ பேருடைய பதுவாவோட நீ வாகனத்தை ஓட்டுறாய், எத்தனையோ பேருடைய சாபத்தோட நீ வாழுகிறாய். யார் திருத்துறது? இத நிர்வாகமோ உலமாக்களோ ஆசிரியர்களோ ஊர்ல யாருமே திருத்தினால் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு பெரிய ஒரு உரிமையும் கடமைப்பாடும் இருக்குது அந்த பிள்ளைகளை வழி நடத்துற. பாவம், எங்கட பிள்ளைகள் நல்லவர்கள், சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. இரக்கமாக முறையாக நிதானமாக அவர்களை கையாண்டால் அவர்களை நல்லவர்களாக சமூகத்துடைய தலைவர்களாக ஆக்கலாம். அதனால் அன்பார்ந்த பெற்றார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களை கொடுத்து ஒருவேளை சாப்பாட்டையாவது பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து 4 வார்த்தை புத்திமதி சொல்லி எங்களோட வாழ்க்கையுடைய அனுபவங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கையுடைய ஏற்ற இறக்கங்களையும் வாழ்க்கையுடைய உலகத்துடைய யதார்த்தங்களையும் வாப்பாண்ட வகையில அந்த பிள்ளைகளோட பரிமாறினா, உம்மாண்ட வகையில அந்த பிள்ளைகளோட பரிமாறினா இந்த இளம் சமூகம் ஒரு நாளும் வீணாக போக மாட்டாங்க. இளம் சமூகம் வீணானவர்கள் அல்ல. வரலாறுடைய ஆரம்பத்தை பார்த்தா இந்த இளம் சமூகம் தீனுக்காக, மார்க்கத்துக்காக, சமூகத்துக்காக செய்த சேவைகள் ஏராளம். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவர்களுக்கு நாங்க நேரம் கொடுக்கணும். இத்தாமுல் ஹலால் கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுடைய விடயத்துல நாங்க கவனம் உள்ளவர்களாக, எதிர்காலத்துல நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தா எங்களோட பிள்ளைகளுக்கு ஹலாலை மட்டும் தான் நாம் சாப்பிட, உடுக்க, குடிக்க, அவர்களுடைய பாவனைக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சாப்பாட்டிலோ உடுப்பிலோ அவர்களுடைய ஏனைய நடவடிக்கைகளிலோ நம்முடைய சம்பாத்தியத்துடைய ஹராம் கலக்கவே கூடாது. ஹலாலை மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஹலாலுக்கு ஒரு குணம் இருக்குது, ஹராமுக்கு ஒரு குணம் இருக்குது. ஹராம் அதனுடைய குணத்தை காட்டும், ஹலால் அதனுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தும். குலு மின் தையிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நல்லதை சாப்பிடுங்க, நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல உணவும் ஹலாலான உணவும் ஹலாலான பாவனையும் தான் நல்ல உணர்வுகளை உண்டு பண்ணுமே தவிர ஹராம் கலந்தால் அந்த குணங்களை வாழ்க்கையில காட்டத்தான் செய்யும். படிப்பு வராது, ஓதல் வராது, ஒழுக்கம் வராது, அவனிடத்துல பக்குவம் வராது, அவன் நல்லவனாக ஆக மாட்டான். பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் அச்சுறுத்தல் உள்ளவனாகத்தான் மாறிவிடுவான். அதனால சம்புலும் சோறும் கொடுத்தாலும், குச்சில் வீட்டில குப்பில் ஆம்போட வாழ்ந்தாலும் ஹலால மட்டும் தான் கொடுப்போம் என்று ஒரு வைராக்கியத்தோட பிள்ளைகள் வளர்க்கணும். யாரையோ மாதிரி வாழப்போய், யாரையோ மாதிரி ஆளப்போய் பிள்ளைகளை வெறுமனே ஆடம்பரத்துக்கும் வெறுமனே முகஸ்துதிக்காகவும் பெருமைக்காகவும் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்கு உணவு, சாப்பாடு, படிப்புகளை கொடுத்து அதிலே ஹராம்களை கலந்தால் எதிர்கால அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும் என்பதனை நாம் யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. எங்களுடைய முன்னோர்கள், முதியவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய்வானாக, ஆஃபியத்தை கொடுப்பானாக. கபர்களிலே நிறைய பேர் இருக்கிறாங்க,
வைராக்கியத்தோட புள்ள வளர்த்தாங்க. நான் யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டேன், ஹராத்த சம்பாதிக்க மாட்டேன், வெள்ள சோர்ல ஒரு சொகப்பு சம்பல் வச்சு கொடுத்தாலும் கூட ஹலால மட்டும் தான் என் புள்ளைக்கு கொடுப்பேன். நான் வியாபாரத்தில நான் மோசடி செய்ய மாட்டேன், நான் ஹராத்த தொடவும் மாட்டேன் என்ற வைராக்கியத்தோட வளர்த்த பிள்ளைகளை அல்லாஹ் இன்றும் வீணாக்கல்ல. அவர்களை சமூகத்தில் உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, சமூகம் போற்றும் உத்தமர்களாக அல்லாஹ் அவர்கள் ஆக்கியிருக்கிறான். உம்ம வாப்பட வைராக்கியம்.